நேயர்களுக்கு வணக்கம். அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது தேர்தல் குறித்த முக்கிய செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட உரிமைகள் காப்பாத்ததாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சோம். அன்புமணி ராமதாஸ் புது விளக்கம். அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அதிமுக ஊழல் பத்தி கவர்னர் கிட்ட கொடுத்த புத்தகம் என்ன ஆச்சு? பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பொங்கிய அன்புமணி ராமதாஸ் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? கட் அண்ட் ரைட்டா கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் பதிலளிக்க திக்குமுக்காடிய அன்புமணி ராமதாஸ். Investigation is going on. Investigation is going on. அதிமுகல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? Want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on. 2019 நாடாளுமன்ற தேர்தலோட அனல் பறக்கிற பிரஸ் மீட்டா அன்புமணி ராமதாஸின் பிரஸ் மீட். அன்புமணிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நடந்த உச்சகட்ட மோதல். Don't overdo it, Kabir. It's not right on you. Don't overdo it. Don't overdo it. Is the AIADMK government? Is the ruling AIADMK government under? Kabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. Please sit down. I've answered 5 questions of you. It's enough of you. Please sit down. எல்லா கட்சிகளும் தாங்க எங்களோட கூட்டணி பேசினாங்க. கூட்டணி சீக்ரெட்டை உடைத்த அன்புமணி ராமதாஸ். அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தா சந்தோஷம், வரலனா டோன்ட் வரி. தேமுதிகவுக்கு ஷாக் கொடுத்த அமைச்சர் ஜெயக்குமார். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேபி மே நாட் பி மேபி. அதிமுக பாமக கூட்டணிக்கு திவாகரன் ஆதரவு. கமல் ஒரு அரசியல் கத்துக்குட்டின்னு வேற கிண்டல். அதிமுகவோட கூட்டணி வச்ச பாமகவை ஆதரிக்க மாட்டாங்க மக்கள். பட்டாசாய் வெடித்த தங்க தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நான் அதிமுகவோட சேர்ந்துட்டேன், 40 ஜெயிப்போம்னு சொன்னா. தேர்தல் நேரத்தில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேட்டியும், அதில் இருக்கக்கூடிய அரசியல் குறியீடு என்ன, பின்னணி என்ன என்பது குறித்து பேசக்கூடிய பாலிடிக்ஸ் பேசலாம். அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வச்ச உடனே இங்கே மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் எழுந்தது. அதாவது கடந்த காலத்தில் பாமகவில் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க அதிமுகவை அப்படிங்கிறதுனால கடுமையாக எதிர்கட்சிகள்லாம் இதை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்லாம் சொன்னாங்க. மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இன்னைக்கு பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, முதல் கேள்வியே திராவிட கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அது குறித்து தான் விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் என்னன்னா, கடந்த காலத்துல கருணாநிதி, ஜெயலலிதான்னு மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்துடைய அரசியல் சூழலே மாறி போயிருக்கு. இந்த சூழல்ல கூட்டணி வச்சுதான் எந்த ஒரு கட்சியுமே தேர்தலை சந்திக்கும். ஏன் இப்ப மட்டும் இல்ல, தமிழகத்துல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேர்தல் நிலைமை கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அவ்வளவு ஏன், கடந்த முறை நாங்க தனிச்சு நின்னோம், 3வது பெரிய கட்சியாவும் நாங்க வந்திருந்தோம். ஆனா எங்களை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்களும் எங்களுக்கு எந்த சரியான அங்கீகாரமும் கொடுக்கல. அதனாலதான் இந்த தடவை கூட்டணி வச்சோம்னு ஒரு பெரிய விளக்கம் சொன்னார். கடந்த சட்டமன்ற தேர்தல் தனியாக போட்டியிட்டோம். இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம். 6 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 3வது இடம் வந்தோம். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்ததா? விமர்சனம் பண்ணிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு
உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இரண்டும் எதிர் துருவமா, அதாவது திமுக அதிமுக மாதிரி இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு கூட்டணி வைக்கலையா? ஏன் காங்கிரஸை எதிர்ப்பதற்காகவே ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி டெல்லியில உருவானுச்சு. ஆனா அவங்க இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா? அப்படிதான் நாங்களும் விமர்சனங்கள் வேற, இந்த மாதிரி தேர்தல் கூட்டணிங்கிறது எல்லாரும் வைக்கிற மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸை கடுமையா விமர்சிச்சு தான் திமுகவே உருவாச்சு. இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலையான்னு ஒரு கூட்டணி கணக்கையும் இந்த இடத்துல சொன்னார். இவ்வளவு நாளும் பல கோரிக்கைகளை இங்கிருந்து போய் விமர்சனமாகவும் அது அறிக்கை மூலமாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தது போய் ஆளுநரை சந்திச்சு நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு மனுவை புத்தகமாவே கொடுத்தீங்களே, அதுல அதிமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? விமர்சனங்கள் எல்லாம் இருக்கட்டும், நாங்க கொடுத்தது உண்மைதான், ஆனால் சட்ட ரீதியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க பாமக எப்போதும் இருக்கும் அப்படிங்கிற பதில சொன்னார். திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கும் அதே பதில தான் அவர் சொன்னார். உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும், மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும், இவங்க எதிரும் புதிருமாக இருந்த கட்சி. இப்போ சொல்ல போனால் உதாரணம், தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக எப்படியோ அதை விட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க, மோசமான விமர்சனம் போயிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம். திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை? கட்சிகளை மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டு இப்போ கூட்டணி வைக்கிறீங்க. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னவங்க கூட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர்களோட மிக முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லை, 10 அம்ச கோரிக்கைகள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதுலேயும் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிங்கிறதுக்கு அது வேற இது வேறன்னு சொன்னவர் கடைசியாக இப்போ வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சார். ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. And if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever has done corruption. I want a straight answer from you, sir. I want a straight answer from you, sir. Yes or no? Sir, is it yes or no, sir? முடிச்சிடலாம். இதுக்கு மேல Sir, is it yes or no? உண்மை இருந்தால்னா அப்ப உண்மை இல்லாமையா ஆளுநர்கிட்ட போய் குற்றச்சாட்டு மனுவை கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களே ஏற்றுக்கொள்ளாத பாமகன்னு அவர் குறிப்பிடும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில அவருக்கு ஒதுக்கி இருக்கிற 7 சீட்டு, மாநிலங்களவை 1 சீட்டு, இது எல்லாமே கேள்வி எழுப்பப்படுது. அந்த கூட்டணியே இவர் எப்படி மதிப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த இடத்துல எழக்கூடியது என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டும் பொழுது ராமதாஸ் கொடுத்த மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஊழலுக்கு மணிமகுடம் சூட்டது அப்படின்னு சொல்லி மிக கடுமையா கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதை பத்தி கேள்வி கேட்டதற்கும் அப்படியே பதில் சொல்லாமல் கடந்து போனாரு. இது எல்லா கணக்குமே இவ்வளவு விமர்சனங்களும் இவ்வளவு நிர்பந்தங்களோட ஒரு கூட்டணி ஏன் பாமக அமைச்சுது அப்படிங்கிற கேள்விக்கு வெறும் 7 இடமா அல்லது மாநிலங்களவை சீட்டா, இதையெல்லாம் தாண்டி ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த அறிக்கையில உள்ளாட்சியில அதிக இடம் வேணும்னு சொன்னதா அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்குள் அடங்கி இருக்கு. அடுத்ததா ஒரு பக்கம் நாங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்கலன்னு தினகரன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எஸ்டிபிஐயோட மட்டும் கூட்டணி குறித்து அறிவிச்சிருக்கிறாரு ஒரு சீட்டை கொடுத்து. ஆனால் அமமுக தேமுதிகவோட பேசிக்கிட்டு இருக்குன்னு தங்க தமிழ்செல்வன் இன்றைக்கு இப்படி ஒரு குரலை அமமுகவுல இருந்து எழுப்பி இருக்கிறார். மெகா கூட்டணி, மேஜிக் கூட்டணி எல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்செல்வன் கிண்டல் அடிச்சிருக்காரு. மாநில நலன் காக்கிற கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கணும்னு ஜெயில இருக்கிற சசிகலா தினகரனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னு அமமுகவோட கூட்டணி கணக்க உடைச்சாரு. இதுநாள் வரைக்கும் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோடவே கூட்டணி வைக்கிற பாமகவை ஏத்துக்க மக்கள் என்ன கேனை பயல்களான்னு கேட்டு அதிர வச்சாரு. உடம்பு சரியில்லாம இருக்கிற விஜயகாந்த பாக்குறதுக்கு வர தலைவர்கள்ல விஜயகாந்த் மகன் அவன் இவன்னு பேசுறது சரியில்லைன்னு கண்டிச்சாரு தங்க தமிழ்செல்வன். கொச்சையா கிரிட்டிசைஸ் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க இன்னைக்கு நான் அண்ணாதிமுகவோட சேர்ந்துட்டேன் 40 ஜெயிப்போம்னு சொன்னா மக்கள் என்ன கேன பயலா ஓட்டு போட்டுருவானா மக்கள்? அடுத்ததா துப்புரவு தொழிலாளர்களுக்கு பிரதமர் மோடி பாத பூஜை செஞ்சதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கடுமையா வைரல் ஆயிட்டு இருக்கு. துப்புரவு பணி தொழிலாளர்களின் கால்களை கழுவி சுத்தப்படுத்திய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு.
துப்புரவு தொழிலாளிங்க மேல இவ்வளவு அக்கறையுள்ள மோடி மனித கழிவுகளை கையால் அள்ளுற தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் அரசு ஒதுக்கின நிதியில ஏன் இதுவரைக்கும் ₹1 கூட ஒதுக்கலன்னு கேட்டு சோசியல் மீடியாவில் வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா தேமுதிக எங்க கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரிங்கிற மாதிரியான ஒரு பதில அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னு பார்க்கலாம். தேமுதிக எங்க கூட்டணிக்கு வந்தா சந்தோஷம், வரலன்னா கவலை இல்லைன்னு கூலா பதில் சொல்லியிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். இது மட்டுமல்லாம 7 தமிழர்கள் விடுதலை பிரச்சனையில முடிவெடுத்தே ஆகணும்னு ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவா ஸ்டண்ட் எடுத்திருக்காரு. நாங்க அமைச்ச மெகா கூட்டணியில தினகரன் காணாம போயிட்டாருன்னு வேற பஞ்ச் அடிச்சிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். கூட்டணியின் கதவு திறந்திருக்கு, அதனால் யார் வேண்டுமானாலும் பேசலாம். அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேபி மே நாட் பி, மேபியாக இருந்தால் சந்தோஷம், மே நாட் பியாக இருந்தால் டோன்ட் வரி, அவ்வளோதான். மிகப்பெரிய அளவில் மதிமுகவும் திமுகவும் இன்றைக்கு ஒரு பாச போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வைகோவின் கண்ணீர் இதயத்தில் இடம் கொடுக்க போகிறதா அறிவாலயம், அல்லது இடம் கொடுக்க போகிறதா தொகுதியில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு வைகோவை பார்த்து ஸ்டாலின் பேசுறதும், அதுக்கு வைகோ ஆனந்த கண்ணீர் விடுறதையும் பார்க்கும்போது ஆஹா இதுவல்லவா நட்புன்னு பார்க்குற எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். ஆனா வைகோவோட வரலாறு நமக்கு சொல்ற கதை வேறையா இருக்கு. எந்த ஸ்டாலினை தளபதின்னு வாய் நிறைய வைகோ கூப்பிடுறாரோ அந்த ஸ்டாலினோட ஏற்பட்ட பவர் பாலிடிக்ஸ் காரணமா தான் வைகோ திமுக விட்டு வெளியேற்றப்பட்டாரு. திமுக விட்டு வெளியே போன வைகோ ஆரம்ப கட்டத்துல தன்னை திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு சக்தியாதான் முன்னிறுத்தி அரசியல் செஞ்சாரு. ஆனா 1996 தேர்தல்ல வைகோ தலைமையில போட்டியிட்ட கூட்டணி படுதோல்வியை சந்திச்சது. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கலன்னதும் வேறு வழி இல்லாம 1998 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில ஐக்கியமானாரு வைகோ. 3 இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் மத்திய அமைச்சரவையில சேர மதிமுகவை சேர்க்க வைகோ நோ சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணியை விட்டு ஜெயலலிதா வெளியே வந்த போதும் வாஜ்பாய் கூட இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா வைகோ அதே கூட்டணியிலே தொடர்ந்திருந்தாரு. 1999 தேர்தல் வைகோ அரசியல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தேர்தல்னு சொல்லலாம். ஏன்னா எந்த திமுக தன் மேல கொலை குற்றச்சாட்டை சுமத்தி கட்சியை விட்டு நீக்கிச்சோ அந்த திமுகவோட கை கோத்தாரு வைகோ. 4 தொகுதிகள்ல ஜெயிச்ச மதிமுகவுக்கு மத்திய அமைச்சரவையில 2 இடம் கிடைச்சிச்சு. 2001 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட சீட் ஷேரிங்கில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா மதிமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து தனித்து போட்டி போட்டது. போட்டியிட்ட 211 தொகுதிகளையும் மதிமுக தோத்து போனாலும் 60 தொகுதிகள்ல திமுக தோக்குறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு. தன்னை பொடாவுல அடைச்ச ஜெயலலிதாவோட பாஜக கூட்டணி வைக்கிறது பிடிக்காம 2004 தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வைகோ பாஞ்சாரு. மதிமுக 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற போதும் மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்கல. 2006 சட்டமன்ற தேர்தல போக்கேட்ட சீட்டுகளை திமுக கொடுக்கலன்னு அதிமுக பக்கம் சாஞ்சாரு வைகோ. அந்த தேர்தல்ல மதிமுக 6 தொகுதிகள்ல மட்டும்தான் ஜெயிச்சிச்சு. இதுல என்ன கொடுமைன்னா முதலும் கடைசியுமா மதிமுக சட்டமன்றத்துக்கு போனது அந்த தேர்தல் மட்டும்தான். 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில விருதுநகர்ல போட்டியிட்ட வைகோ தோல்வி கண்டாரு. 2011 சட்டமன்ற தேர்தல்ல கடைசி நேரத்துல அதிமுக கழட்டி விட மதிமுக தேர்தலை புறக்கணிச்சிச்சு. அதன் பிறகு நடைபெற்ற 2014 தேர்தல்ல பாஜக கூட்டணியிலையும் 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணியிலும் சேர்ந்து போட்டியிட்ட மதிமுக ஒரு தேர்தலையும் வெற்றி பெறல. ஸ்டாலினுக்கு திமுக கிளை செயலாளருக்கு இருக்கும் அறிவு கூட கிடையாதுன்னு பேசின வைகோ இன்னைக்கு ஸ்டாலினை திராவிட இயக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று வானளவு புகழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. வைகோவின் கண்ணீருக்கு இதயத்துல இடம் தரப்போகிறதா இல்ல கூட்டணியில இடம் தரப்போகிறதா என்பது அறிவாலயத்துக்கே தெரிந்த ஒன்று. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். பாமக கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் மீது வைத்து இன்றைக்கு அதோடைய கூட்டணி அதிமுகவோட வைத்திருக்கும் போது இந்த இடத்துல பாமகவுடைய தேர்தல் ரிப்போர்ட் என்னங்கிறத அரசியல் கணக்கு பகுதியில் பார்க்கலாம்.
2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் வந்து பாமக இடம் பிடிச்சிருந்தது. அதோட காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் இடம் பிடிச்சிருந்தாங்க. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 5, பாமக வெற்றி பெற்ற தொகுதிகள் 5. அந்த தேர்தலில் பாமக வாங்கிய வாக்கு சதவிகிதம் 6.7. மாநிலங்களவை உறுப்பினரா அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆனார். ரயில்வே துறை இணை அமைச்சரா ஆர் வேலு ஆனார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான அணியில் இடம் பிடிச்சாங்க. பாமக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ அந்த கூட்டணியில் இருந்தாங்க. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 6, பாமக வெற்றி பெற்ற தொகுதிகள் 1 கூட கிடையாது அந்த தேர்தலில். ஆனால் வாக்கு சதவீதம் அப்படியே இருந்தது. 6.4% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் வந்து பாமக இடம் பிடிச்சது. அது கூட தேமுதிக, மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, புதிய நீதிய கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 8, பாமக வெற்றி பெற்ற தொகுதி 1. அன்புமணி ராமதாஸ் அதில் வெற்றி பெற்றார். வாக்கு சதவீதம் 4.4%. தேர்தல் குறித்த அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தேர்தல் தெரிஞ்சுக்குவோமா அந்த பகுதியை சுதர்ஷனா வழங்குவார். நேற்று நாம வாக்காளருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம வேட்பாளருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வேட்பாளருக்குடைய தகுதி. வேட்பாளரா இருக்கிறவங்க முதல்ல வாக்காளரா இருக்கணும். வாக்காளருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வேட்பாளர் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அடுத்ததா வேட்பாளருடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயரோடையும் புகைப்படத்தோடையும் ஒத்து போயிருக்கணும். அடுத்ததா வேட்பாளர் ஏதாவது ஒரு தொகுதியில வாக்காளரா இருக்கணும். இந்த தொகுதியில போட்டியிடுறாங்கன்னா அந்த தொகுதியில தான் வாக்காளரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியால எந்த தொகுதியில வேணா அவங்க வாக்காளரா இருக்கலாம், அசாம்ல இருக்கக்கூடிய சில தன்னாட்சி மாவட்டங்கள் தவிர. அடுத்ததா வேட்பாளருடைய வயது 25 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும். அடுத்ததா தேர்தல் அதிகாரி ஒரு தேர்தல் அலுவலரை நியமிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்க அந்த உறுதிமொழியை ஏத்துக்கணும். அடுத்ததா வேட்பாளர் தனி தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்னா, குறிப்பா இந்தியால மக்களவை தொகுதியில 131 தனி தொகுதிகள் இருக்கு. இந்த SC ST தொகுதியில இவங்க போட்டியிடுறாங்கன்னா அந்த மாநிலத்திலயோ இல்ல வேற ஏதாச்சும் மாநிலத்துல இருக்கக்கூடிய SC ST பட்டியல்ல அவங்க பேர் இருக்கணும். அடுத்ததா அதிகபட்சமா 2 தொகுதியில இவங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்ததா வேட்பாளருக்கான தகுதியின்மைலாம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது, அதாவது வட்டத்துக்கு வெளியே அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடியதை வேறொரு கோணத்தில் பார்க்கக்கூடிய பகுதி. தேமுதிக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல வந்து வரிசையாக போய் அவரை அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் சந்திச்சது, அதாவது திருநாவுக்கரசர் சந்திச்சது, நடிகர் ரஜினிகாந்த் சந்திச்சது, ஸ்டாலின் சந்திச்சதுன்னு இது எல்லாமே வந்து இங்க நட்பு ரீதியாகவும் உடல்நலம் விசாரிக்கவும் சென்றதா அந்த தலைவர்கள் சொன்னாலும், நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தன்னோட பேட்டியில மிக தெளிவா அங்க உடல்நலம் மட்டும் விசாரிக்கல, கூடவே அரசியலும் பேசப்பட்டது அப்படிங்கிறத மிக தெளிவாக பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொன்னாங்க. இந்த இடத்துல உடல்நலம் விசாரிக்க போனதா வந்து வெளியில சொன்ன ஸ்டாலின் திமுக தொண்டர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க, தேமுதிகவோட கூட்டணியை திமுக விரும்புதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருந்தாலும், அதிமுக முதல் நாள்லேருந்து எங்க கூட நாங்க தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு கூட ஜெயக்குமார் சொல்றாரு கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வைத்திலிங்கம் சொன்னாரு, MR விஜயபாஸ்கர் அமைச்சர் தேமுதிக எங்க கூட்டணிக்கு தான் வரும்னு சொன்னாரு. அதிமுக தொடர்ந்து இந்த தேமுதிகவுடனான கூட்டணி உறவை விரும்புறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாஜக தான் முதல்ல வந்து தேமுதிக கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதை சுதீஷும் ஒப்புக்கொண்டார். தேசிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை பாஜக கூட. ஆனால் இப்ப பாஜக அவங்க நிலைப்பாட்டிலேருந்து பின் வாங்கிட்டாங்களா இல்ல தேமுதிக அவங்க நிலைப்பாட்டிலேருந்து பின் வாங்கிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பாஜகவை விட இப்ப அதிகமா தேமுதிக தரப்புல தான் வந்து நாங்க 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. 2 தலைவர்கள் சந்தித்தது, அவங்க சொல்லியிருக்காங்க மரியாதை நிமித்தமாக கேப்டன் அவர்களை அவர் உடல்நலம் விசாரித்தேன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேப்டனை சந்தித்தது உண்மையில் தேமுதிகவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதாபிமானத்தின் பேரில் வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு. கேப்டன் வந்து கலைஞர் மேல் மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருந்தவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா அந்த அவர்கள் குடும்பமும் எங்களுக்கு எங்கள் திருமணமே அவங்க கலைஞர் தான் நடத்தி வச்சது உலகத்துக்கு தெரியும். நிச்சயமாக 2 தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க.
அதில் வெறும் உடல் நலம் விசாரிக்கிறது மட்டும் இருக்காது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். ஸோ எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. அரசியல்ல எது வேணாலும் எப்ப வேணாலும் மாறலாம். இப்ப வெளிப்படையாகவே பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்க கூட வந்து திமுக அதிமுக 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. பார்க்கலாம் எந்த கூட்டணிக்கு தேமுதிக போகுது அப்படிங்கிறத. இன்றைய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை இதே நேரம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.